ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. அன்றைய தினமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வது குறித்தும் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் மனைவி காவேரி கலாநிதி ஆகியோர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய முன்ஜாமீன் மனுக்கள் மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓபி ஷைனி அறிவித்திருக்கிறார். முன்னதாக இந்த வழக்கில் இன்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் உத்தரவு தயாராகாத நிலையில் வரும் 22ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதி ஓபி ஷைனி அறிவித்திருக்கிறார். 2004ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் ஏர்செல் நிறுவனத்தை மிரட்டி மலேசியாவைச் சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்திற்கு ஏர்செல் நிறுவன பங்குகளை விற்க நிர்பந்தித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கில் 2014ஆம் ஆண்டு சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இதில் தயாநிதி மாறன் ஏர்செல் நிறுவனத்தை மிரட்டியதாக அந்த குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டிருந்தது. இதே வழக்கில், அதாவது மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்கப்படுவதன் காரணமாக மேக்சிஸ் நிறுவனமானது சன் குழுமத்தில் சுமார் 742 கோடியே 58 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் மாறன் சகோதரர்கள் மற்றும் காவேரி கலாநிதி மீது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதீமுடன் மதியழகன், புதுடெல்லி.